ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi food world. ஸ்பைசியான சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிளகாய் ஊறி சாஃப்டான பிறகு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சில்லி பேஸ்ட் வச்சு தான் சிக்கன் மசாலா பண்ண போகிறோம். 3 தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்து தக்காளியில் உள்ள தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து தக்காளியில் உள்ள தோல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தக்காளியில் உள்ள தோலை தனியாக எடுத்துட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 15 சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம். 800 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 12 காஞ்ச மிளகாவை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் பேஸ்ட்டை தவிர்த்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே வேக வச்சுருக்க தக்காளியை பெரிய துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வர அளவுக்கு அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி நல்லா குக் ஆகிட்டு மசாலாவிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரையும் குக் பண்ணிக்கோங்க.
மசாலாவிலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசியான சிக்கன் மசாலா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.